Hello students, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு syllabus 12th standard ஓட chapter 5 two-dimensional analytical geometry இதில் example 5.34 பார்க்க போகிறோம். The parabolic communication antenna has a focus at 2 meter distance from the vertex of the antenna. So, vertexல இருந்து focus வந்து 2 meter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த சம்மை பொறுத்தவரை 4 டைப்ஸ் ஆஃப் பேரபோலால் எந்த டைப்பு அப்படின்னு ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கிற சம்முக்கு நம்ம ஜென்ரலாகவே ஓப்பன் ரைட்டுன்னு எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த ஆண்டனா சம்முக்கு பொறுத்தவரை நீங்கள் ஓப்பன் ரைட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு ஓப்பன் ரைட் பேரபோலா எடுத்துக்கிறேன். இப்போது வேர்டெக்ஸில் இருந்து ஃபோக்கஸ் 2 மீட்டர் தள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட வேர்டெக்ஸ், இங்கேருந்து 2 மீட்டர் தள்ளி இருக்குது. அப்போது நம்ம ஃபோக்கஸை எஸ்ன்னு நேம் பண்ணுவோம். 2,0 ஏன் 0 அப்படின்னா இது ஆக்சிஸ்லேயே லை ஆகுது. ஸோ அப்போ ஆக்சிஸ்லேயே லை ஆகுதுன்றப்போ 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அப்போது y இல்லைன்னு தானே அர்த்தம். அதனால் 2,0. நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த வித் ஆஃப் த ஆண்டனா 3 மீட்டர் ஃப்ரம் த வேர்டெக்ஸ். அகெயின் வேர்டெக்ஸில் இருந்து 3 மீட்டர் தள்ளி போகிறப்போ வித்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அகெயின் நம்ம வேர்டெக்ஸில் இருந்து 3 மீட்டர் தள்ளி போகிறப்போ வித் அப்படின்றப்போ we need to find out y. ஸோ அதாவது இந்த 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 பேரபோலா இப்படி இந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம வித்துன்னு சொல்லுவோம். அப்போ வித்து கண்டுபிடி அப்படின்னு அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த ஹோல் இந்த y ஃபுல்லாக கண்டுபிடின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது இந்த y கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வேர்டெக்ஸில் இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இது வரைக்கும் 3 சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸில் நான் 3ன்னு எடுத்திருக்கேன். அதே போல் வேர்டெக்ஸில் இருந்து இது நான் வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கேன். அதாவது இந்த போர்ஷன் மட்டும்தான் நான் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். பட் ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஃபுல்லு, சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணால் போதும், இந்த y கண்டுபிடிச்ச பிறகு வர ஆன்சர் கூட இன்டூ 2 பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கேட்ட ஃபுல்ல வித் ஆஃப் த ஆண்டனா கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேரபோலா வந்து ஓப்பன் ரைட்டுன்னு எடுத்திருக்கோம். ஸோ பேரபோலா ஓப்பன் ரைட்டோட ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து y² = 4ax. இதை ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்லேயே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோக்கஸ் தட் இஸ் a = 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த தெரிஞ்ச a வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ y² = 4 × 2x. ஸோ y² = 8x. மார்க் திஸ் as செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்து கிளியர் ஆகிடுச்சு, ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கம்மிங் டு த மெயின் பார்ட், நம்ம 3, வந்துட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த yயோட வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போ y² = 8 × xக்கு பதிலாக 3. அப்போ y² = 24. அப்போ y √24. இப்போ இது ரூட்குள்ளே இருக்குது அப்படின்றனால எல்லாமே நம்ம பேராக பிரித்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நான் 24க்கு இங்கே எல்சிஎம் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ y கேன் பி ரிட்டன் ஆஸ் 2 × 2 × 2 × 3. இப்போ y = இந்த 2 2 சேர்ந்து ஒரு 2 ஆகிடும். இந்த ஒரு 2வும் இந்த ஒரு 3யும் சிங்கிளாக இருக்கிறனால அது ரூட்லேருந்து ரிமூவ் ஆகுது. ஸோ √6 மீட்டர். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, வித் ஆஃப் த ஆண்டனா தேவை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 × y பண்ணணும். ஸோ 2 × 2√6 which is 4√6 meter. Hope you all understood. Thank you children.